பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான சின்னத்திரை நடிகை தாமரை செல்வி தற்பொழுது வெளியிட்டுள்ள வீடியோக்களும் பேட்டியும் சோசியல் மீடியாவில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு கண்ணீருடன் வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் வீடியோவில் தன்னை நம்ப வைத்து நகை மோசடி செய்ததாக ஒருவர் மீது குற்றச்சாட்டு வைத்திருந்தாங்க. அந்த விவகாரம் இன்னும் அடங்காத நிலையில் தற்பொழுது ஒரு தனியார் யூடியூப் சேனலில் அவர் கொடுத்த பேட்டி இந்த சர்ச்சையை மேலும் பெரிதாக்கியுள்ளது. அந்த பேட்டியில் தாமரை செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன மருமகள் சீரியல் ஷூட்டிங்கில் தான் நடிகை ஸ்வேதாவுடன் நெருக்கமாக பழகியதாக சொல்லியிருக்காங்க. அந்த சீரியலில் அவள் என்னை அம்மா என்றே கூப்பிடுவா. நாங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உண்மையிலேயே அம்மா மகள் போல தான் இருந்தோம். அந்த அளவுக்கு நெருக்கம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை திடீரென திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு கட்டத்தில் குடும்ப பிரச்சனையால் கணவருடன் தங்க இடமின்றி இருந்ததாக தாமரை செல்வி சொல்லியிருக்காங்க. எங்கே போகிறதுனே தெரியலைன்னு சொன்னான். அதனால் ஏன் வீட்டிலையே 10 நாள் தங்க வச்சனும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் புதிய பிரச்சனை உருவானதாகவும் சொல்லியிருக்காங்க தாமரை செல்வி. தாமரை செல்வி வீட்டில் ஸ்வேதாவும் அவருடைய கணவரும் தங்கியிருந்த சில நாட்களிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஸ்வேதா பிரிந்து போய்விட்டதாகவும், அதற்கு பிறகு அவருடைய கணவர் எனக்கு இப்போதைக்கு போக இடம் இல்லை, அதனால் இன்னும் சில நாட்கள் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன்னு கண்ணீருடன் கேட்டாங்க. அதனால் நானும் சரின்னு சொல்லிட்டேன்னு தாமரை செல்வி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு என்னுடைய மனைவிக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன்னு சொல்லி சில பேரிடமிருந்து பணம் வாங்கியிருக்கா, ஆனால் அது நடக்கலை. அதனால் பணம் கொடுத்தவர்கள் எல்லாரும் வந்து மிரட்டுறாங்க, அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டான். அதுக்காக நானும் பணமெல்லாம் கொடுத்தேன். சில இடங்களில் இருந்து எனக்கு ஸ்கேனர் அனுப்பி பணம் போட்டு விடுங்கன்னு கேட்டான். பாவம்னு நினச்சி நானும் பலமுறை பணம் அனுப்பினேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த உதவிகள் அனைத்தும் இறுதியில் தன்னையே பாதித்து விட்டதாக தாமரை செல்வி சொல்லியிருக்காங்க. கடைசியில் என்னதான் ஏமாத்திட்டான். அந்த பையன் எனக்கு காப்பு வச்சுட்டான். இப்போ அந்த நடிகையும் என்கிட்ட பேச மாட்டான்னு வருத்தத்துடன் சொல்லியிருக்காங்க தாமரை செல்வி. இதற்கு முன்பு வெளியிட்ட வீடியோவில் தன்னுடைய நகையை ஏமாற்றி விற்றதாக ஆதி என்பவர் மீது குற்றச்சாட்டை வைத்து தனது கணவர் பார்த்தசாரதி மூலம் போலீசில் புகார் கொடுத்திருப்பதாகவும் தாமரை செல்வி சொல்லியிருந்தாங்க. இந்த புகாரின் அடிப்படையில் போரூர் போலீசார் விசாரணை நடத்தியும் வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க.